நடப்பாண்டின் மத்திய பட்ஜெட்டின் நிதிநிலை அறிக்கை மேல்தட்டு மக்களுக்கும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கு மட்டுமே அமைந்துள்ளதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஜோதிபுரம் திடலில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற காந்தி நேரு அம்பேத்கர் அரசியல் சாசனம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம், தென்னாடுகளில் உள்ள பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்வதால் பிழைந்து கொள்ளும் என்றும், நாட்டின் இறையாண்மையை தகர்க்கும் வகையில் மத்தியில் ஆளும் பாஜக செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். இந்திய நாட்டில் வாழும் அடித்தட்டு மக்களை பற்றி துளியேனும் கூட கவலை இல்லாமல் மத்திய பட்ஜெட் உள்ளது என்று விமர்சித்த ப சிதம்பரம், பெரும் பணக்காரர்களுக்கு 2 லட்சம் கோடி கார்ப்பரேட் கடனை ரத்து செய்ய முடியும் என மத்திய அரசிற்கு கல்வி கடனை ஏன் ரத்து செய்ய முடியவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். 143 கோடி மக்கள்ல 3 கோடியே 20 லட்சம் தான் வருமான வரி கட்டுறாங்க. ₹1 கட்டுறாரா 1 கோடி ரூபாய் கட்டுறாங்கிறது வேற. 3 கோடியே 20 லட்சம் பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க. இந்த அம்மையார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிரதமருடைய ஆசியோடு 1 லட்சம் கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் மக்களுக்கு கொடுத்தார். என்கிட்ட 1 லட்சம் கோடி தான் இருக்குன்னு சொல்றாரு. 1 லட்சம் கோடிய மக்களுக்காக தர வேண்டும் என்றால் எல்லா பகுதி மக்களுக்கும் தந்திருக்க வேண்டுமா இல்லையா? 1 லட்சம் கோடியையும் 3 கோடியே 20 லட்சம் வருமான வரி கற்றவங்களுக்கு தந்துட்டு அனைத்து மக்களுக்கும் கையை விரிச்சிருக்கார். இதைத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கண்டித்தோம்.